ஸோ பிக் பாஸ் வீட்டில் இந்த வாட்டி 2 சாம்ராஜ்யம். இது வந்து இம்சை அரசர்கள் சாம்ராஜ்யம் மாதிரி. ஒன்று வந்து கானா வினோத் சாம்ராஜ்யம், இன்னொன்று வந்து தர்பீஸ் சாம்ராஜ்யம். 2 பேரும் வந்து ரைவல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் போட்டிருக்காங்க. பிக் பாஸ் வந்து ஒரு செம்ம சண்டே உருவாக்குற மாதிரி தான் கேரக்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரமோ இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணேங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். கானா வினோத் சாம்ராஜ்யத்தில் வந்து திவ்யா வந்து ராஜமாதாவாக இருக்காங்க. நான் எப்படி ராஜமாதான்னு கண்டுபிடிச்சேன்னா பெரிய பொட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த மூத்த ராஜமாதாவை தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து தலையில் இப்படி ஒரு இது போட்டிருக்காரு. அது வந்து இளவரசன், முதல்ல தளபதி அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா பிரஜன் வந்து படைத்தளபதி மாதிரி பின்னாடி நிற்கிறாரு. அந்த படைத்தளபதி இந்த நம்ம அசீம் கெட்டப்பில் நிற்கிறாரு. ஸோ பிரஜன் தான் தளபதி போல இருக்குது. அப்போ கமருதீன் வந்து ஐதர் மந்திரி இல்லைனா இளவரசன், இந்த 2ல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. கெமியை வந்து காமன் பப்ளிக்காக கொடுத்துருக்காங்க. அது பாவம், அந்த பொண்ணு எப்பயுமே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் கிடையாது. கெமி வந்து காமன் பப்ளிக். அப்புறம் ரம்யாவை வந்து இளவரசியாக போட்டிருக்காங்க. ரம்யா வந்து தாவணி போட்டுட்டு அழகாக நகையெல்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க. ஸோ ரம்யா வந்து இளவரசின்னு நினைக்கிறேன். அப்புறம் விக்ரம் வந்து மந்திரி போல் இருக்குது. அவர் அதை போட்டுட்டு, அதாவது இந்த பிளான்லாம் போடுவாங்கள்ல குதர்க்கமாக, இதை அந்த மாதிரிப்பட்ட பிளான் போடுறப்பட்ட மந்திரி மாதிரி விக்ரம் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட் இருக்க போது. ஏன்னா கனி வந்து ராஜமாதாவாக இருக்காங்க, பார்வதி வந்து ஒரு மகாராணி கெட்டப்பில் இருக்காங்க. கனி வந்து ராஜமாதா கெட்டப்பில் கொஞ்சம் வயசான கெட்டப்பில் இருக்காங்க, பார்வதி வந்து மகாராணி கெட்டப்பில் இருக்காங்க. அரோரா வியானா 2 பேரும் இளவரசி மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணு கெட்டப். வியானா தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு, வியானாவோட மேக்கப். ஸோ அவங்க 2 பேரும் ஏதாவது இளவரசி ராணி இந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சபரி வந்து காமன் பப்ளிக் மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் எஃப்ஜே, சுபிக்ஷா, கனி, சபரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன ரோல். கனி இல்லை கெமி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பப்ளிக் மாதிரிப்பட்ட ரோல் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ராவை தேடி பார்த்தேன். சாண்ட்ரா வந்து பேக் போஸில் சாரீ கட்டி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹை லெவல் மேக்கப்பும் இல்லை, ரொம்ப லோ லெவல் மேக்கப்பும் இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க பப்ளிக்கும் இல்லை, மகாராணியும் இல்லை, மீடியம் லெவலில் ஏதோ ஒரு ரோல் கிடச்சிருக்கு போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாண்ட்ராக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீக் அந்த ரோல் அப்படி பண்ணதுனால எதனா ப்ராப்ளம் க்ரியேட்டிங் ரோல் மாதிரி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து திவ்யாவும் பார்வதியும் ஆப்போசிட் டீமில் இருக்காங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ புதுசாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருந்தாலும் அவங்க வந்து போன வாரம் ஃபுல்லாக ரைவல்ஸாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் சாண்ட்ராவும் சேம் டீமில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ராஜ்யத்துலேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் ஏதாவது ட்ரபிள் காஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்சர்வ் பண்ணதில் ஏதாச்சும் தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.